ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து விவிடி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரளா பிரியாணி அன்னையும் தான் செய்கிறாங்க. பச்சை மிளகாய் போட்டாச்சு, அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு. மெரூன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா எண்ணெயில் பொரிய விடணும். எண்ணெயோட வாசனை கம 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 கமன்னு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒவ்வொரு பூ போட்டு வதக்கியிருக்கோம். நல்லா வதங்க வதங்க வாடை கம 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 கமன்னு வருது. தேங்காய் எண்ணெயும் அந்த வெங்காயமும் பட்டை, கிராம்பு எல்லாமே. புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கணும். கிண்டணும். இந்த மாதிரி மெரூன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயிலே தேங்காய் எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் தான் இந்த பிரியாணி நல்லா மணமாக ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். இஞ்சி சேர்த்துக்கிறோம், பூண்டு சேர்த்துக்கிட்டோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டையும். இப்போ ஒரு வாசனை வரும். அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளியை பொடுசாக அரிஞ்சு அதை நல்லா சேர்க்குறோம். உப்பு எடுத்து இதை நல்லா வதக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்க்குறனால அதெல்லாம் நல்லா வதங்கி வரும், டேஸ்ட்டு இறங்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா சுண்டி வதங்கி வந்ததுக்கப்புறம் வத்தல் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சது. பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா இதோட சேர்த்துக்கணும். நம்ம எத்தனை பேரும் கணக்கு பண்ணி அதுக்கேற்றாப்புல பீஸ்களை வந்து பெருசாக வெட்டி கடையிலே வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரியாணியில் மசாலாவில் நல்லா கலந்து விடணும். இப்படி கலந்து விடும்போது அந்த மசாலா வந்து அந்த கறியில் சாரும்போது டேஸ்ட் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு வந்து தயிர் ஊற்றணும். நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுறோம். இந்த தயிர் ஊறும்போது கறி வந்து நல்லா சாஃப்டாகும். அந்த கறியில் வந்து அந்த மசாலா அந்த தயிர் எல்லாம் இறங்கும்போது மென்மை தன்மை கொடுக்கும், நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். கறி வேகிறதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். லெமன் புழிஞ்சு விடுறோம். லெமன் எதுக்கு புழிஞ்சு விடுறோம்னா சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கவும், சோறுக்கு வந்து பொலிவு கிடைக்கவும், எல்லா நம்ம போட்டிருக்க மல்லிகை ஜாமானங்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு இந்த லெமனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 1 அல்லது 2 லெமன் வந்து புழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் வந்து கறி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை தட்டிக்கலாம். அரிசியை நல்லா கிளறலாம். அரிசியை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் 2 கலைஞ்சு ஊற வச்சிடணும். இல்லைன்னா அரிசி 2ஆக உடஞ்சிது. ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இல்லை, அதனால் அரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம போடணும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸ் என்ன ஒரு விஷயம்னா, எப்பொழுதும் அரிசி பாக்கெட்டை உடைச்ச உடனே நல்லா 2 கலைஞ்சிட்டு ஊற வச்சோம்னா அரிசி உடையாது. முதலையே நம்ம ஊற வச்சுட்டு கலைஞ்சோம்னா அரிசி 2ஆ 4ஆ உடையும். அப்போ பிரியாணி வந்து குட்டி குட்டியாக ஆயிரும், ஒரு இதாகவே இருக்காது.
ஒரு தோரணையாக இருந்தால் தானே பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி நல்லா இதாக இருக்கும், டெம்டியாக அழகாக. நம்ம சிம்மில் வந்து வச்சு தான் இனிமேல் நம்ம கிண்டணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடில் வச்சோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும், சோறு வேக ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சு தான் நம்ம கிண்டணும். வா உட்காரு வா. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த நேரம் வந்து நம்ம வந்து தம் போடுறதுக்கு நல்ல ஒரு பாத்திரத்தில் நிற தண்ணி எடுத்துக்குவோம். அந்த இறக்கி வச்சு அந்த சைடு வந்து தம் போட்டுக்கலாம், மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு வந்து நல்ல ஒரு கதுவமான தோசை சட்டியை வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சட்டியை தூக்கி வைக்கணும். சிம்மில் தான் எரிய விடணும். இதுக்கு மேலே நம்ம தண்ணியை தூக்கி வச்சிட்டோம்னா தம் பிரியாணி ரெடி. தம் பிரியாணிக்கு என்ன பண்ணணும், அடியில் வந்து தோசை சட்டி வைக்கணும், அதுக்கு மேலே நம்ம சமைச்ச சாப்பாட்டை தூக்கி வைக்கணும், அதுக்கு மேலே சுடு தண்ணி நல்லா காய வச்சு சூடில் இருக்க தண்ணியை தூக்கி வச்சோம்னா ஒரு 10-20 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் வச்சோம்னா நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சுடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, தம்மை வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து ஆப்போசிட் சைடாக வந்து அடியில் சாப்பாடு, மேலே அந்த தோசை சட்டி, அதுக்கு மேலே தண்ணி சட்டி, டபுள் தம்மு. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பிரியாணி, எப்படி வந்திருக்குது. எந்த பாருங்க சுவையான பிரியாணி. மிஸ்டர் கோல்டு எண்ணெயை வச்சு அழகான சிக்கன் 65 செய்ய போகிறோம். கடலை எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். மிஸ்டர் கோல்டு, இந்த மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் வந்து நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இதில் சிக்கன் 65 போட்டால் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். பிள்ளைங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா தடவி 2-3 மணி நேரம் நல்லா மேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். இந்த சிக்கன் 65 நல்லா சாப்பிட நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலர் வரணும். இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற சிக்கன் 65. 6 kg நெய் வந்து ஊற்றுறாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நல்லா பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி கலரில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கல்யாண வீட்டில் செய்கிற சிக்கன் 65 வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சிக்கனு 65 சிக்கனு பார்க்கணும் ருசியாக பார்க்கணும், சாப்பிடணும் டெம்டியாக சாப்பிடணும், கேட்கணும் சின்ன குழந்தைங்க கேட்கணும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிக்கன் 65 போட்டு தரமான சுவையான சிக்கன் 65 உருவாக்குங்கள். குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் எல்லாரும் சாப்பிட்டு மனமகிழ்ந்து நன்றியோடு திருப்தியாக குடும்ப வாழ்க்கையை தொடங்குங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கூட இருக்க உடன்பிறப்புகளுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் ஏடன் பிக்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லதொரு வாய்ப்பை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.